யார் இந்த லூசிஃபர்? இந்த பெயர் எங்கிருந்து தோன்றியது? உண்மையிலேயே இவன் கொடூர சாத்தானா? இன்றைய பதிவில் உண்மையில் யார் இந்த லூசிஃபர் என்பதை பற்றி பார்ப்போம். Let's get into the story. ஆரம்பத்தில் கடவுள் மனிதர்களை உருவாக்குவதற்கு முன் ஒளியின் ரூபமாக தேவதைகளை உருவாக்கினார். இந்த தேவதைகளுள் தனித்துவமான ஒருவர் விடிவெள்ளி. அவர் ஒளிரும் இறக்கைகள், இனிமையான குரல், அபாரமான அழகு மற்றும் மிகுந்த ஆற்றல் கொண்டவராக இருந்தார். தேவதைகளில் ஒரே ஒருவராக கடவுளின் வலது பக்கம் நிற்கும் சிறப்பு பெற்றிருந்தார். ஆகாயமே அவரின் ஒளியால் நிரம்பியிருந்தது. ஆரம்பத்தில் இந்த சிறப்புகளை பெருமையாக நினைத்த விடிவெள்ளி காலப்போக்கில் கர்வமாக எண்ணினார். இறுதியில் அவர் கடவுளின் அரியணைக்கே ஆசைப்பட்டார். தனது திறமைகளை கருதி அதற்குரியவன் நானே என எண்ணினார். அவரது கர்வம் பேராசையை தூண்டியது. தன்னை படைத்தவரின் அரியணையில் அமர வேண்டும் என விரும்பினார். இதை மற்ற தேவதைகளிடம் பகிர்ந்தார். நான் கடவுளை விட அதிகமான ஒளி பெற்றவன், அந்த அரியணைக்கு தகுதியானவன். சேவை செய்ய அல்ல, ஆட்சி செய்ய தான் பிறந்தவன். என் திட்டங்களை ஆதரிப்பவர்களுக்கு நான் ஆட்சிக்கு பிறகு மிகுந்த சன்மானம் வழங்குவேன். ஆனால் மற்ற தேவதைகள் இது தவறு என்று அவருக்கு அறிவுரை கூறினர். படைத்தவரின் அரியணைக்கு ஆசைப்படுவது மிகப்பெரிய பாவம். ஆனால் கர்வம் அவரின் கண்களை மறைத்துவிட்டது. அறிவுரை கூறிய தேவதைகளை அவர் பலித்தார். இதை உணர்ந்த தேவதைகள் விடிவெள்ளிக்கு அறிவுரை கூறுவதில் பயனில்லை என்று எண்ணி அங்கிருந்து சென்றனர். விசுவாசியாக இருந்த தேவதைகள் பின்னியங்க 3 தேவதைகள் மட்டும் விடிவெள்ளிக்கு துணை நின்றனர். விடிவெள்ளி அவர்களுக்கு வாக்களித்தார். நீங்கள் எனக்கு துணையாக இருந்தால் நான் ஆட்சி அமைத்த பிறகு உங்களுக்கே தலைமை பொறுப்புகளை வழங்குவேன். அது கேட்டு அந்த 3 தேவதைகளும் சம்மதித்தனர். இந்த விஷயங்கள் அதி தூதர் மிக்கேலுக்கு எட்டியது. இது ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்கும் என அறிந்த மிக்கேல் தனது படையை ஆயத்தமாக்கினார். அவரது எதிர்பார்ப்பைப் போலவே விடிவெள்ளியும் தனது படையுடன் கடவுளின் அரியணையை முற்றுகையிட்டார். ஆனால் மிக்கேல் கடவுளின் அனுமதியுடன் தனது வாளை உயர்த்தினார். இது போருக்கு ஆயத்தமாக இருப்பதை உறுதி செய்தது. ஆகாயத்தில் எக்காலம் முழங்க போர் தொடங்கியது. கடைசியாக மிக்கேல் விடிவெள்ளியை வீழ்த்தினார். விடிவெள்ளியின் மார்பில் தனது வலது காலை வைத்தார். அந்த கணம் விடிவெள்ளியின் ஒளிரும் இறக்கைகள் இருண்டு போனது. அவரது அழகிய தோற்றம் மாறிவிட்டது. விடிவெள்ளி என்ற பெயர் அழிந்தது. சாத்தான் என்ற பெயர் உருவானது. மிக்கேல் சாத்தானையும் அவரின் சேனைகளையும் ஆகாயத்திலிருந்து அதல பாதாளத்திற்கு தள்ளினார். அங்கு எங்கு திரும்பினாலும் இருள், எரியும் நெருப்பு, கொடிய விலங்குகள், துர்நாற்றம் சுற்றியிருந்தன. அந்த இடமே நரகம் என்று அழைக்கப்பட்டது. நரகத்தில் வீசப்பட்டதும் சாத்தான் கடும் கோபம் அடைந்தான். நான் கடவுளை பழிவாங்குவேன் என்று எண்ணி கடவுளால் படைக்கப்பட்ட பூமியில் தனது கொடிய வேலைகளை தொடங்கினான். அவன் மனிதர்களை சோதித்து அவர்களை தீச்செயலுக்கு தூண்டினான். முதலில் ஏவாளை, முதல் பெண்ணை சோதித்தான். ஆனால் யோபு போன்ற சிலர் கடவுளில் உறுதியாக நம்பிக்கையுடன் இருந்தனர். அவர்களின் விசுவாசம் சாத்தானுக்கு தோல்வியை ஏற்படுத்தியது. இருந்தாலும் சாத்தானின் கர்வம் இன்னும் தீரவில்லை. அவன் இயேசுவையே போய் சோதித்தான். இன்றளவும் சாத்தான் தனது கொடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஆட்சி நிரந்தரம் அல்ல. கடைசி நாளில் அவன் எரியும் கந்த குளத்தில் தூக்கி வீசப்படுவான் என பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் விடிவெள்ளி என அறியப்பட்ட சாத்தான் 4ஆம் நூற்றாண்டில் புனித ஜெரோமின் மூலம் லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட போது லூசிபர் என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்டார். இதனாலே பின்னாளில் சாத்தான் லூசிபர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டான். இந்த லூசிஃபரன் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்வம் தேவதையை கூட சாத்தானாக மாற்றும். அதற்கு மனிதர்கள் விதிவிலக்கு இல்லை. பதவியும் அதிகாரமும் புகழும் மனிதனை கர்வத்துக்கு உள்ளாக்கும். ஆனால் அந்த கர்வம் அதல பாதாளத்திற்கு இட்டு செல்லும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து அடக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை இந்த கதை உணர வைத்திருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.